சஜித்துக்கு தெளிவுபடுத்தியே ஆதரவாக வாக்களித்தோம். ராதாகிருஷ்ணன் எம்பி தெரிவிப்பு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு அறியப்படுத்தியதன் பின்னரே மலையகத்தை பிரயோகப்படுத்தும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக வழங்கினோம் எனவே பாராளுமன்ற உறுப்பினர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தெரிவித்திருப்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை அந்த செய்தியை தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே மேலும் பல விடயங்களும் அதில் குறிப்பிடப்படுகின்றன. எனவே நேற்று தினம் இந்த விவகாரங்கள் அவரால் தெரிவிக்கப்பட்டதாக அந்த செய்தியும் பிரதானமாக இருக்கிறது காலம். எனவே வாக்களிப்பு தொடர்பில் ஊடகவியல் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது இந்த விடயங்களை அவர் சொல்லியிருக்கிறார். எனவே பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த வேதனத்தை 400 ரூபாய் அதிகரிப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. இதன் காரணமாகவே நாம் அரசாங்கத்துக்கு ஆதரவு வழங்கினோம். பெருந்தோட்ட தொழிலாளர்களால் தான் நாங்கள் பாராளுமன்றம் வந்திருக்கின்றோம். அவர்களுக்கு ஏதேனும் நன்மை கிடைக்குமாயின் நாங்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது. இதன் மூலம் அரசாங்கத்தோடு இணைவோம் என எதிர்பார்க்க வேண்டாம். எனினும் அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படும் சிறந்த வேலை திட்டங்களுக்கு ஆதரவை வழங்குவோம். நாம் சஜித் பிரேமதாசவுக்கு இது தொடர்பில் தெளிவுபடுத்தினோம். இவ்வாறான சூழலில் நாம் எதிர்த்து வாக்களிப்போமானால் மக்கள் எங்களோடு முரண்படுவார்கள் என கூறினோம். அத்தோடு முற்றாக வாசிப்பிலும் ஆதரவாக வாக்களிப்போம் என்பதாகவும் அவர் குறிப்பிட்ட விடயங்கள் முக்கியமாக இருப்பதற்கான 3ஆம் வாசிப்பிலும் ஆதரவாகத்தான் தாங்கள் வாக்களிக்கப் போவதாக ராதாகிருஷ்ணன் எம்பி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்.